மாற்று கருத்து இல்ல. வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆமா ஐயா, இதுதான் ஆவிக்குரிய அலங்காரம். நல்லா கவனிச்சு, இதுதான் ஆவிக்குரிய அலங்காரத்துடைய அடையாளம். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட அந்த அடையாளம் இருக்கா? இதுல சொல்லப்பட்டிருக்க லிஸ்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கா, இல்ல 2 இருக்கா, எல்லாமே இருக்கா? யோசிச்சு பாருங்க. இதை குறித்து என்னைக்கா கவலைப்படுறோமா? இதை குறித்து வேதனைப்படுறோமா? ஐயோ இந்த காரியம் என்கிட்ட இல்லையே, இதை தானே எல்லா பரிசுத்தவான்களும் பரிசுத்த வாட்டிகளும் தங்களை அலங்கரிக்க பயன்படுத்தினாங்க, இது ஏன் என்கிட்ட இல்லை? அதுக்காக கவலைப்படுறீங்களா? வீட்டுக்காரர் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கலாம் கவலைப்படுறீங்க, வீட்டுக்காரர் அதை வாங்கி கொடுக்கலாம் கவலைப்படுறீங்க. ஆனா தேவையான கவலை எதுக்கு தான் வரணும்? ஆவிக்குரிய காரியத்தில் தான் வரணும். யோசிச்சு பாருங்க. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய அலங்காரம். இந்த அலங்காரம் உங்ககிட்ட என்கிட்ட இல்லைன்னா அதுக்காக கவலைப்படுங்க, அதுக்காக கண்ணீர் விடுங்க. ஆண்டவருடைய பாதத்துல நில்லுங்க. மணிக்கணக்கில் நின்று எப்படியா கேட்டு கதறி கூச்சல் போட்டாச்சும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். அதை வசனம் சொல்லுது. 2வது அதே வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இதுதான் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப தேவ பக்தி, நான் ஏசப்பாவை ஆராதிக்கிற பிள்ளைனா நான் இப்படிதான் இருப்பேன். என்னது? நான் இப்படிதான் இருப்பேன். உலகம் என்ன எவ்வளவு வஞ்சித்தாலும் சரி, அவங்க எப்படி வேணா உடுத்துட்டும், எப்படி வேணா தலைமுடியை பின்னட்டும், எப்படி வேணா நகையை போட்டு ஆட அலங்காரம் பண்ணட்டும், ஆனா நான் ஏசப்பாவுடைய பிள்ளை இப்படிதான் எளிமையா இருப்பேன். ஆவிக்குரியம் எப்படி இருப்பான்? ஆவியில எளிமை உள்ளவனா தான் இருப்பான். ஏசப்பா வானத்தையும் பூமியும் படைத்தவர் தானே, அவரு தானே பொண்ணு, அவரு தானே தங்கம், இந்த பூமி கிமி எல்லாம் அவரு தானே. எங்கேயாச்சும் அவரு எங்க பட்டப்பட்டியா நகை போட்டு வந்து பார்த்துருக்கீங்களா? யாரா சொப்பனத்துல சொல்லுங்க, சொப்பனத்துல ஏதாவது பாத்தீங்களா? சிலுவையில் அறையும் போது கூட அவர் ட்ரெஸ் கழட்டி விட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இதுதான் அவருடைய சூழ்நிலை. அப்போ நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய காரியத்தை மேலானதை விரும்புங்க. ஏன்னா இந்த தங்கம் இதெல்லாம் எப்பவுமே திருடு போகக்கூடியது. நல்லா கவனிச்சு பாருங்க. திருடிடுவாங்க. இதை திருடினா பின்னாடியே ஓட வேண்டியது. அதே ஆவிக்குரியதை யாராலையும் திருட முடியாது. உங்களுக்கு கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. அப்ப அந்த அலங்காரத்தை விரும்புங்க. அந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு உரிய காரியம் நம்ம கிட்ட இருக்கான்னு பாருங்க. யோசிச்சு பாருங்க. சாரால உங்க முன்மாதிரியா வச்சு பாருங்க, ரெபேக்கால உங்க முன்மாதிரியா வச்சு பாருங்க. இன்னைக்கு ரெபேக்காலோட குணாதிசயம் நம்ம கிட்ட இருக்கா? சாராளுடைய குணாதிசயம் இருக்கா? எஸ்தரை போல என்கிட்ட குணாதிசயம் இருக்கா? மரியாதை போல, மார்த்தால போல இருக்கனா? நான் மீரியாம போல இருக்கனா? ரூத்த போல இருக்கிறனா? யோசிச்சு பாருங்க. இதை உங்களுக்கு முன்மாதிரியா வச்சு பாருங்க. நான் அப்படி வாழணும் அப்படின்னு கேளுங்க. அப்ப கர்த்தர் கொடுப்பார். இதை குறித்து பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. இங்க பவுல் சொன்னதை பார்த்தோம் இல்லையா? இப்ப பேதுரு சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-6 வசனத்தை வாசிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்கள் யாவராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் அலங்காரத்தை பத்தி ஆண்டவர் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க புருஷனுக்கு போய் எப்பா குடிக்காத, எப்பா நீ இதை பண்ணாத, எப்பா நீ அதை பண்ணாத போய் டீச்சிங் கொடுக்காதீங்க, போதனை பண்ணாதீங்க. அவங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு பெண்களுக்கு ஆண்டவர் எந்த விதமான காரியத்தையும் கொடுக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க. பெண்கள் ஆண்களை பார்த்து உபதேசம் பண்ணக்கூடாது.